வெல்கம் டு ஏபெக்ஸ் ஸ்கேல்பர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கியோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா 49,000 வந்து 49,080 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பிரேக் ஆகும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,530 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ், 530 to 550 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்கே 49,428 உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஆகிருக்கு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை வந்து 49,670 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஓகேங்களா, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. நம்ம வந்து 49,550 to 540 வரைக்கும் வந்து 530 to 550 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையே 49,672 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் வந்து 48,300ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வரல. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிருக்கு. அதாவது 48,800 850 இது வரைக்கும் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் லெவல்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 49,060. ஓகேங்களா, சரிங்க. இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து 49,200 ஓகே எஸ் 49,500 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜோன்னு சொல்லியிருந்தோம். இதை வச்சு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸ்ட் மந்த் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நல்லா பாருங்கள், உங்களுக்கு இந்த 49,500 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்டே வந்திருக்கு. எப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 49,500 வந்து உங்களுக்கு எப்பப்போலாம் வருதோ, எஸ் 49,500 வந்து உங்களுக்கு எப்பப்போலாம் வருதோ, ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த மார்க்கெட்டை மட்டும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் மந்தே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் வந்ததுனால, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோன் தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49,500 to 49,060 600 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, 49,600 வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஜோன். எப்பப்போலாம் இது வந்து பிரேக் பண்ண வருதோ அங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 49,680 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்ல பிரேக் அவுட்டை ஸ்ட்ராங் வால்யூமோட நல்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 50,000 பிரேக் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு அப்சைடு மூமெண்ட் வந்து 50,800 51,150 எஸ் ஆமாம் 51,150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. எது பிரேக் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு ஹை வால்யூமோட இந்த 49,680 to 700. ஓகேங்களா, 49,700 பிரேக் பண்ணணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன லெவல், அதாவது உங்களுக்கு வந்து 550,000 51,150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு வந்து வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் நியூஸில் ஒரு டவுன் சைடு மூமெண்ட். ஓகேங்களா, இந்த டவுன் சைடு மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறது வந்து 48,200. ஓகேங்களா, இந்த 48,200 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 48,200 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஆணுச்சு அப்படின்னா
இந்த 46,000 அதாவது உங்களுக்கு வந்து ரீசன்ட் டைம் லோ ஓகேங்களா. அந்த 46,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் படி வந்து மாறும். அதாவது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைடு நியூஸ் வந்தது அப்படின்னாக்க கேப் டவுன் ஆக பட்சத்தில் உங்களுக்கு கேப் டவுனில் இருந்து அதாவது இந்த 48,200 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 46,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,700 சொன்னேன் இல்லைங்களா, இந்த 49,700 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அது வந்து ஒரு ஹை வால்யூம் வச்சு உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 51,150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்லேயே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.